இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக கூடாரமானது முற்றிலுமாகன்னு சொல்றதை விட நிறையவே காலியாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் அந்த வந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு ஜோக் வரும் தெரியுமா, பார்த்திபன் படத்துல இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியில் போர்டையே எடுத்துருவாங்க. அதிமுக நிலைமை என்னன்னா, படிப்படியாக அந்த கட்சியினுடைய அஸ்திவாரங்களாக இருந்தவர்கள் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இன்னொரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வர முடியும். அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. வர முடியாதுன்னு முடியாதுங்க. அதிமுக போன அத்தனை பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட முடியுமா என்ன? அமைச்சர் பதவி இல்லை என்றால் கூட வேறு இதெல்லாம் இருக்குல்ல, டெண்டர் இருக்கு, கான்ட்ராக்டர் இருக்கு, நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கிறது, மணல் மாஃபியாக்களா மாற வேண்டி இருக்கிறது, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டியிருக்கிறது, கனிம வளங்களை கொள்ளையடிக்க வேண்டியிருக்கிறது, வாரியங்கள் இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களையும் அவர்கள் வந்து ஈர்த்து விட்டார்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா கட்சிக்கு கட்டமைப்பு கிடையாது. இப்பொழுது வரைக்குமே முறைப்படுத்தப்பட்ட எந்த கட்டமைப்புமே அவர் உருவாக்க முடியலை. அதிமுகலேருந்து யாராவது வந்தால் தான் அது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க செங்கோட்டையன் வந்ததற்கு பின்பு தான் முதல் முறையாக தாவேக்காக நீங்கள் கடந்த முறை என்ன நடந்தது என்கிற கதையவே நீங்கள் திரும்ப திரும்ப பேசுனீங்கன்னா ஆட தெரியாதவங்க தெருக்கோணலா இருக்குன்னு சொன்னது மாதிரியான அர்த்தமாயிடும். உங்கள் கையிலே நிர்வாகம் இருக்கிறது. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுக கூடாரமானது முற்றிலுமாகன்னு சொல்றதை விட நிறையவே காலியாகி விட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் அந்த வந்து போயிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜினாமா பண்ணியிருக்கிறார். என்னதான் நடக்குது அதிமுகவில்? அதிமுக கூடாரம் கலகலத்து போகிறது. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த கட்சி எனக்கு வேண்டாம் என்று நினைக்கிறார். இந்த கட்சியால வந்து எந்த ஆதாயத்தையும் அடையாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு எங்கும் போகவில்லை. ஆனால் இந்த கட்சியை வைத்து அமைச்சர் பதவியை அனுபவித்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அதிகார மையமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அந்த கட்சி எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஏன் வேணான்னு சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் என்கிற ஒரு பிம்ப அரசியலிலே, ஜெயலலிதா என்கிற பிம்ப அரசியலிலே வெகுஜனங்களை எப்படி திரட்ட முடிந்ததோ அப்படி திரட்சியாக உருவாக்கப்பட்ட வாக்கு வங்கியிலே தான் இவர்கள் அமைச்சர்கள் ஆனார்கள், எம்எல்ஏக்கள் ஆனார்கள், அதிகார மையத்துக்கு வந்தார்கள். அந்த பிம்ப அரசியல் எடப்பாடியிடம் இருக்கிறதா? எடப்பாடியால் ஒரு வசீகர தலைமையாக மாற முடியுமா? மாற முடியவில்லை. அதற்கு பல காரணம் இருக்கிறது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திரைத்துறையினுடைய பின்னணியிலே இருந்து வந்தவர்கள் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, நீங்கள் திரைத்துறையில இருந்து வர வேண்டாம், ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது, ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு வெற்றிகரமான அமைப்பாக நடத்துவதற்கு தேவையான ஜனநாயக பண்பு, அரவணைத்து செல்லுகிற பண்பு எடப்பாடியிடம் இருக்கிறதான்னு கேட்டா ஓபிஎஸ் துரோகிங்கிறது, செங்கோட்டையன துரோகிங்கிறது, யாரெல்லாம் மாற்று கருத்தை முன்வைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அந்த அரசியல் இயக்கத்திலே இருந்து அப்புறப்படுத்துவது, சசிகலாவை அண்ட விடாமல் அடித்து விரட்டியது. தொடர்ச்சியாக அவர் செய்தது என்னன்னா, தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு போட்டியாக யாராவது தலைமைக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே தான் அவர் கவனம் செலுத்தினாரே தவிர, இந்த கட்சி பின்னடைவுக்கு போய் கொண்டிருக்கிறது, இதன் வாக்கு வங்கி சரிந்து கொண்டிருக்கிறது, இது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய கட்சியாக இருக்கிறதே தவிர அதிகார மையத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு இல்லாமல் போய்விட்டது. போன முறையாவது நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தோம், இந்த முறை அந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த பொறுப்பையும் நாம் இழந்து விட்டோமே என்கிற கவலை அவருக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தால், கட்சி உடைந்த போது, முரண்பாடுகள் வந்தபோது அனுசரணையாக பேசி அவர்களை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் கொண்டு வந்திருக்க முடியும். ஓபிஎஸ் கடைசி வரைக்கும் கெஞ்சினார், திமுக போறதுக்கு முன்னாடி வரைக்கும், என்னை ஒரு உறுப்பினராக மட்டுமாவது சேர்த்துக் கொள்ளுங்கள்னு கூட கேட்டார். என் ஆதரவாளர்களுக்கு பதவி வழங்கிக் கொள்ளுங்கள், என்னை வெறும் உறுப்பினராக வைத்திருங்கள் கூட சொன்னார். யாரையுமே நம்புறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அரசியலை பொறுத்தவரையில சந்தேக கண்கொண்டு ஒருவரை வந்து பார்ப்பது என்பது தேவைதான், எதிரிகளிடத்திலே சமரசமாகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை என்கிற ஒன்று இல்லாமலே இருந்துச்சுன்னா ஒரு கட்சியை நகர்த்த முடியாது. தன்னோடு முரண்பட்டவர்களை எம்ஜிஆர் வந்து அரவணைத்துக் கொண்டார்.
எஸ்டி சோமசுந்தரம் என்று சொல்லக்கூடியவரே ம். எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் பட்டியலை கொண்டு போய் அன்றைய ஆளுநரிடத்திலே கொடுத்து எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார். அந்த எஸ்டி சோமசுந்தரம் ஒரு துரோகி, அவர்தான் இனிமேல் எனக்கு எதிரி, அவரெல்லாம் ஒரு ஆளா என்றெல்லாம் எம்ஜிஆர் நினைக்கல. நேர எஸ்டி சோமசுந்தரம் வீட்டுக்கு போய் என் மீது உங்களுக்கு என்ன வருத்தம், எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்க, நீ எனக்கு அண்ணனை போன்றவர் என்று அன்பு பாராட்டக்கூடிய இடத்துலதான் எம்ஜிஆர் இருந்திருக்க. அதே போல தன்னை ஆபாசமாக மேடைதோறும் அர்ச்சனை செய்த காளிமுத்தை சபாநாயகராக மாற்றி அழகு பார்த்தவர்கள். மிக தரக்குறைவாக பேசி இருக்கிறார். அந்த கூட்டங்களை நான் நேரில் கேட்டவன். அப்படியெல்லாம் பேசியவரை எல்லாம் ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும் பேசினாரு காளிமுத்து. அப்படிப்பட்ட ஆபாச அர்ச்சனைகள் பேசியவரை எப்படி மேடையில பேசுவார்னா, இன்றைக்கு புண்ணாக்கின் விலை ஏறி இருக்கிறது. கோட்டையில இருக்கிற கோயில் மாடை உனக்கு புண்ணாக்கின் விலை தெரியுமா? பால்கனி பாவை உனக்கு இந்த நாட்டினுடைய விலைவாசியினுடைய உயர்வு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி? அப்படிலாம் பேசுவார் காளிமுத்து. அப்படி பேசியவரைத்தான் சபாநாயகராக அழகுபடுத்தி பார்த்தார். எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், ஜனநாயகத்திலே மாற்று கருத்தோடு பேசுகிறவர்கள், எதிர்கருத்தை கொண்டிருக்கிறவர்கள், அவர்களோடு உரையாடுவதுதான் ஜனநாயகமே. அவர்களை பூரா ஒழித்து கட்ட வேண்டும்னா நீங்க மன்னராட்சியில தான் ஒழித்து கட்டலாம். மக்கள் ஆட்சியில மாற்று கருத்து கொண்டவர்களை ஒழித்து கட்ட முடியாது. அதுவும் அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, இருக்கிறவங்க இருங்க, போறவங்க போகட்டும், இது தொண்டர்களுக்கான கட்சி அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்றாரு. அப்ப தொண்டர்களை மட்டுமே தானே நம்பி இருக்காரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? தொண்டர்கள் யாரை நம்பி இருக்காங்க? தலைவர்களை நம்பி தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செல்வாக்கு மிக்கவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்களால தான் கட்சியை வழிநடத்த முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, நகர செயலாளர்கள் இருக்காங்க, கிளைக்கழக செயலாளர், அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து தானே நீங்க பொதுச் செயலாளர் இருக்க முடியும். எல்லாரும் போங்க அப்படின்னா, இந்த ஒரு ஜோக் வரும் தெரியுமா பார்த்திபன் படத்துல, இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு ஜோக் இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியில் போர்டையே எடுத்துருவாங்க. அதிமுக நிலைமை என்னன்னா, படிப்படியாக அந்த கட்சியினுடைய அஸ்திவாரங்களாக இருந்தவர்கள், அச்சாணியாக இருந்தவர்கள், சக்கரங்களாக இருந்ததெல்லாம், சக்கரத்தை கரெக்டா வண்டி எப்படி ஓடும்? அச்சாணி இல்லைன்னா எப்படி தேர் ஓடும்? அதனால இந்த கட்சிக்கு முதன்மையாக இருக்கிறவர்கள் எல்லாமே முரண்பட்டு நிற்கிறார்கள். அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இன்னொரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வர முடியாது. அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. வர முடியாதுன்னு முடியாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. திமுகவா தாவேக்காவா, அவ்வளவுதான் இனிமேல் அரசியல். தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல் தான். மற்றவர்கள் தோழமை கட்சிகளாக, கூட்டணி கட்சிகளாக ஏதாவது ஒரு அணியில இடம்பெறலாம். நீங்க திமுகவா அதிமுகவா என்கிற அந்த அரசியலை மீறி ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று வைகோ ஆசைப்பட்டார். அவரால் முதல் 2 சக்திகளில் ஒன்றாக பெற முடியவில்லை. அப்படித்தான் அதிமுக வேணாம் திமுக வேணாம்னு ராமதாஸ் முடிவு செய்தார். அவரால் ஒரு முதன்மை சக்தியா வர முடியல. எனக்கு யாரோடு கூட்டணி கிடையாது, மக்களோடு தான் கூட்டணின்னு சொன்னார் விஜயகாந்த். அவரால் முதன்மை சக்தியா வரவே முடியல. அப்படி நீயா நானா என்று சொல்வதை போல, திமுகவா தாவேக்காவா என்று சொல்வதை போல, முதல் தேர்தலிலேயே 34% கடந்து முதன்மை சக்தியாக தன்னை நிரூபித்த ஒரே ஒரு இயக்கம் இருக்குன்னா அது தாவேக்கா. நமக்கு அவர்களோடு அரசியல் வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள், ஆனால் அவர்கள் வெற்றியை நாம் நிராகரிக்க முடியாது. அந்த இடத்திலே இருந்து அதிமுக தவறி விழுந்து விட்டது, தள்ளாடி கொண்டிருக்கிறது, இனிமேல் இங்க இருக்க வேண்டாம்ங்கிற முடிவுக்கு அவங்க போறாங்க. ஆதவர்ஜனா ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றாரு, நாங்கள் தாய் கட்சியாக அதிமுக இருக்கு, உங்களை அரவணைக்கக்கூடிய கட்சியாக நாங்க இருக்கோம், அதனால அதிமுகவில் இருக்கிறவர்கள் வாருங்கள்னு கூப்பிடுறாரு. அதிமுக காரணம் மட்டுமே அவர் கூப்பிடுறாரான்னு கேட்டா அது கிடையாது. கலைஞரின் பற்றாளர்கள் இங்கே வரலாம்ங்கிறாரு. ஆனா யாரும் போகல. இங்க தாவேகாவுக்கு போன திமுகவின் முக்கிய தலைவர்கள் வரிசைன்னு யாரையுமே சொல்ல முடியாது. மாவட்ட செயலாளர்களை சொல்ல முடியாது. சீட்டு கிடைக்காம அங்கே அளவாஞ்ச 1-2 கேஸ் போயிருக்கலாம். நீங்கள் கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது அதிமுக தாவேகா பக்கம் போறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குதிரை பேரம் பண்றாங்க, காசு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக ஆதவர்ஜனா மாதிரி இந்த மாதிரி புகார் வந்துட்டு இருக்கு. இதுல லீமா ரோஸும் உள்ளடி வேலை பண்றாங்கன்றாங்க. இது எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க சார்? நீங்களே என்னுடைய கேள்வி, நீங்கள் சொல்லுகிற கேள்விக்கான பதிலை சேர்த்து சொல்லிட்டீங்க. ஒரு தொகுதியில சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் 15 கோடியிலிருந்து 20 கோடி செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார்.
நான் சொல்வது சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறவர்கள், ஒரு பெரிய அந்த கட்சியினுடைய அடையாளமாக திகழக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் 40-50 கோடி செலவு பண்றாங்க. அவ்வளவு செலவு செஞ்சு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுகிறார் என்றால் அவர் 1 மாசத்துல எப்படி ராஜினாமா செய்வார்? 1.5 மாசத்துல எப்படி ராஜினாமா செய்வார்? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தோற்று போகவில்லை. தோற்றவர்கள் கட்சிக்கு போறதுங்கிறது வேற. ஜெயித்தவர்கள் மக்கள் மன்றத்திலே, சட்டமன்றத்திலே ஜெயித்தவர்கள் போறான். அப்ப இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு ஒரு ஏற்பாடு இல்லாமல், ஆதாயம் இல்லாமல் ஒரு அரசியலை செய்வாங்களா? 50 கோடி செலவு பண்ணா 100 கோடி தர்றேன்னா தான் போவாங்க. 20 கோடி செலவு பண்ணா 50 கோடி வந்தாச்சும் போவாங்க. இன்றைக்கு அரசியல் என்பது வணிகமயமாக மாறிவிட்ட இந்த சூழ்நிலையில தியாகிகளாக மாறுவதற்கு யாருமே தேர மாட்டாங்க. நீங்க காவிரி நீர் பிரச்சனையில உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜினாமா செஞ்சிருக்காரு. அப்படி ஏதாவது ஒரு பொது நோக்கத்தோட ராஜினாமா செஞ்சிருக்காங்களா? அப்படி கிடையாதுல்ல. பொதுநலன் சார்ந்து ராஜினாமா செய்வது என்பது வேறு. எனக்கு என் கட்சி தோத்து போச்சு, வேற இன்னொரு கட்சி ஜெயிச்சிருச்சு, விஜய் கட்சி ஜெயிச்சிருச்சு, ஜெயிக்கிற கட்சிக்கு நான் போறேன், தோக்கிற கட்சி எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுக்காக ராஜினாமா செய்கிறவர்கள் ஆதாயம் இல்லாமல் இதை செய்கிறார்கள் என்று நம்ம அறிவிக்க முடியாது. அது உள்நோக்கம் உடையதுதான். இந்த பயணத்தின் வழியாக அவர்கள் வேறு ஏதோ பலாபலனை எதிர்பார்க்கிறார்கள், அமைச்சர்களாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். சோ அப்ப அதிமுக போன அத்தனை பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துட முடியுமா என்ன? அமைச்சர் பதவி இல்லை என்றால் கூட வேறு வேறு இதெல்லாம் இருக்குல்ல. டெண்டர் இருக்கு, கான்ட்ராக்டர் இருக்கு, நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கிறது, மணல் மாஃபியாக்களா மாற வேண்டி இருக்கிறது, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டி இருக்கிறது, கனிம வளங்களை கொள்ளையடிக்க வேண்டி இருக்கிறது, வாரியங்கள் இருக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. அரசியல்வாதிகளுக்கு என்ன ரூட்ல சம்பாதிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர்களுக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு அல்லது விராலிமலை விஜயபாஸ்கருக்கு, அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து என்ன எத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருக்காங்க. கண்டிப்பா தாவேகாரர்களுக்கு எப்படி சம்பாதிப்பது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க. இல்ல இன்னொரு பக்கம் பார்க்கணும் சார். இதுல வந்து திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருந்தா பயங்கர வீரியத்தோட செயல்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா திமுக என்ன பேசினாலும் பதிலடியாக அவங்க வந்து ஆதரவர்ஜனை வந்து இல்ல மத்தவங்களாகட்டும் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சட்டசபையில கூட நாகரிகமற்ற முறையில் நடந்துக்கிட்டாங்கன்னு பயங்கரமான புகார்கள் வந்திருக்கு. ஆனா இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து இதை ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்களா? அரசியல் களமானது முற்றிலுமாக மாறுபட்டுருச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. 35% விஜய் வாக்கு வாங்கி இருக்கிறாருன்னா 65% யார் வாக்கு வாங்கியிருக்கா? திமுக அதிமுக வாங்கியிருக்கல. அப்ப திமுக அதிமுக வேணாம்னு சொன்னவங்க சதவீதம் 35, வேணும்னு சொன்னவங்க சதவீதம் 65 இருக்குல்ல. அதை எப்படி பார்ப்பது? அப்போ ஒட்டுமொத்தமாக களம் மாறிவிட்டது என்பது அல்ல. சோசியல் மீடியாவுக்குள்ள டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துல தாவேகா இருக்குன்னு வேணா சொல்லலாம். நம்ம பேசுறோம், அதிகமான வியூஸ் வந்து தாவேகாவுக்கு ஆதரவா போகுது அப்படின்னு வேணா சொல்லலாம். அப்படி வேண்டால் சோசியல் மீடியாவை அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அவர்கள் தான் அதிகாரம் செலுத்துகிறார்கள்னு வேணா சொல்லலாம். எல்லா தரப்பு மக்களையும் அவர்கள் வந்து ஈர்த்து விட்டார்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா கட்சிக்கு கட்டமைப்பு கிடையாது. இப்பொழுது வரைக்குமே முறைப்படுத்தப்பட்ட எந்த கட்டமைப்புமே அவர்கள் உருவாக்க முடியல. அதிமுகல இருந்து யாராவது வந்தா தான் அது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க செங்கோட்டையன் வந்ததற்கு பின்புதான் முதல் முறையாக தாவேகாவுக்கு அது கட்சியாக கருதப்பட்டது. அதற்கு முன்பு அது ரசிகர் மன்றம் தான். அது அப்போ ஒவ்வொருத்தரா வந்து சேரும் போதுதான் அது கட்சி கட்டமைப்பா மாறும் அப்படிங்கிறது அது காரணம். போதைப் பொருளுக்கு எதிராக தாவேகா பயங்கரமான விஷயங்களை வந்து முன்னெடுத்திருப்பதாக வந்து சோசியல் மீடியால வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்த நபர்களே, முக்கியமாக அமைச்சர்களே பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் நீங்க கூட அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உண்மையிலே ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய ஒரு விஷயமா? அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் குழந்தைக்கு தானே மாத்திரை நசுக்கிறேன், இதை போய் வந்து திமுக காரங்க வந்து கதை கட்டுறாங்களேன்னு சொல்றாங்க. குழந்தைகள் மருத்துவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். குழந்தைகளுக்கு வந்து பொடியா மாத்திரை கொடுக்கற வழக்கம்லாம் இப்ப கிடையாது. அதெல்லாம் பழைய கதை. அப்படிலாம் இப்போ நடைமுறையில் கிடையாது. அதுக்குன்னு தனியாக சிறப்பு வேற டானிக் மாதிரி வந்துருச்சு. அதனால நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து மாத்திரை டாக்டர் எழுதி கொடுக்குறாருங்கிறதே பொய். அவர் ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு ஆட்பட்டவராக அவர் இருந்திருக்கிறார் என்றுதான் வந்து சந்தேகப்படுறாங்க பல பேர். அது 2 ஆண்டுக்கு முன்பு நடந்தது. ஒரு வீடியோவை வைத்துக்கொண்டு அவர் என்ன பயன்படுத்துகிறார் என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை அவருக்கு வந்து டெஸ்ட் எடுத்து வேணா நம்ம வந்து பார்க்கலாம், உண்மையிலேயே அவர் போதை பழக்கத்தில் உள்ளவரா இல்லையான்ட்டு வேணா ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஆனால் அமைச்சர் பொறுப்பில் இருக்காரு, அவரை யார் ஆய்வுக்கு உட்படுத்துவா? அது இன்னும் சிக்கலுக்கு உரியது. ஒருவேளை நீதிமன்றமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உயர் அதிகார அமைப்போ வந்து அவரை விசாரணைக்கு அழைத்தால் தான் அதுக்கு உண்மை தெரிய வரும்.
அதனால ஒரு வீடியோவுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒருத்தர் என்ன பயன்படுத்தினார் என்று நம்ம சொல்ல முடியாது. ம். அது என்ன வகையான பவுடருங்கிறது யாருக்குமே தெரியாது. ம். ஆனா அவர் ஒரு பொது வெளியில ஒரு விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துல தன் மனைவி குழந்தையோடு இருக்கிற இடத்துல எடுத்த போட்டோ என்பதனால அது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது. ம். இது முழுமையாக வந்து உண்மையிலேயே போதையை தான் பயன்படுத்தினாரா ம். இல்ல அப்படி பரப்பப்படுகிறதான்னு 2 சந்தேகம் இருக்கு. அதை உறுதிப்படுத்த முடியாது. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியில போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்திலே இருக்கிறது என்று யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ தாவேக்கால, இன்றைக்கு வந்து அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கு. ஆக்சுவலா இப்போ அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கு அப்படின்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல அப்ப எவ்வளவு சர்வசாதாரணமா வந்து போதை கலாச்சாரம் வந்து அங்க இருந்திருக்குது. திமுக ஆட்சி கொண்டு வந்த அந்த இப்பவும் இருக்குல்ல, ஆமா கடந்த காலத்துல தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால. அவ்வளவு தூரம் வந்து இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா? திமுக கொண்டு வந்தது எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், உங்கள் கைகளுக்கு காவல்துறை வந்து விட்டது, உங்கள் கைகளிலே அதிகாரம் வந்து விட்டதற்கு பின்பும் கூட திமுக ஆட்சியில நடந்ததை எங்களால நிறுத்த முடியலைன்னா நான் இந்த ஆட்சியை வந்து என்னால் நிர்வாகத்தை நடத்த முடியவில்லை என்று சொல்வதாக இருக்கும். நீங்க கடந்த முறை என்ன நடந்தது என்கிற கதையவே நீங்க திரும்ப திரும்ப பேசினீங்கன்னா ஆடத் தெரியாதவங்க தெருக்கோணலா இருக்குன்னு சொன்னது மாதிரியான அர்த்தம் ஆயிடும். உங்கள் கையிலே நிர்வாகம் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் இப்ப நீங்க நினைச்சா முக்தாரா போய் நீங்க குண்டாசில போடுறீல்ல, திருச்சி சூர்யா போய் குண்டாசில போடுறீல்ல, அவங்க என்ன சொல்றேன், சமூக விரோதிகளை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்வது ரவுடிகளை செய்யணும். இவங்க வந்து அவங்க பேசின கருத்து தவறானதுன்னா அதை நீங்கள் இருந்து கோர்ட்ல வந்து நீங்க அவங்க வந்து வழக்கு போடுங்க, அவங்க வந்து சிறையில கூட அடைங்க. ஆனா குண்டர் சட்டத்தில் அடைத்தது தவறு இல்லையா? ஆனா நீங்க போதைப் பொருள் பயன்படுத்தின எத்தனை வேற குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்கிய? பத்திரிகையாளர்களை போய் குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்களே அப்படிங்கிற கேள்விதான் வருது. அதனால மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு திமுக வந்து ஒருங்கிணைத்திருக்கிறது. அதை வந்து நடக்க விடாம பண்றதுக்கு நடுவாத்துல எல்லாம் ஆளை தூக்கியிருக்காங்க, நடத்த விடாம பண்ணியிருக்காங்க. அதை மீறியும் ஒரு பெருங்கூட்டம் இன்னைக்கு திரண்டு இருக்கிறதுங்கிறதான் உண்மை. இந்த கேள்வி கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மேடைதோறும் தாவைக்காவினர் முழங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க பார்த்த வரைக்குமே, நீங்க உங்க பார்வைக்கு வந்த வரைக்குமே எப்படி இருக்குது சட்டம் ஒழுங்கு? பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க கேள்விக்குறியாக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு தரப்புல இருந்து புகார் விழுந்துட்டு இருக்கு. இந்த கண்ணோட்டத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக ஆட்சியில அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்தது. தாவேக ஆட்சியில எங்கெங்கு திரும்பினாலும் நடக்குது. குற்றத்தினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது, இன்னும் மோசமாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்றேன். அதை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் முழுமையாக தடுக்க முடியாது. அதை வந்து ஒரு இரும்பு கரங்கொண்டு நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர நடவடிக்கை எடுக்க முடிந்ததானா? எடுக்க முடியலைங்கிறதுனாலதான் தினசரி பல தவறான தகவல்கள் நமக்கு வந்து வருது. அதாவது நடக்கக்கூடாத சம்பவங்கள், துரதிருஷ்டமான விஷயங்கள்லாம் நம் காதுகளிலே விழுகிறது. அப்ப வந்து சிறுமியை வந்து கொன்னுட்டாங்க, பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் ரொம்ப துரதிருஷ்டவசமான தகவல். இதெல்லாம் நிகழ்ந்திருக்கவே கூடாது. அப்ப இன்னும் அதெல்லாம் நிகழ்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கை வந்து பராமரிப்பதிலே நாம் என்னதான் சிங்கப்பெண் திட்டத்தை எல்லாம் அறிவித்தாலும் கூட நடைமுறையில அது இன்னும் சாத்தியப்படுத்துவதற்கு ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறது அரசு. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.